ஒரு துளி சந்தனம் ஒரு ராஜ்யத்தையே பரிசா வாங்கி கொடுக்க முடியுமா? வணக்கம். நாம இன்னைக்கு மூர்த்தி நாயனார் பத்தின ஒரு அற்புதமான கதையை தான் பார்க்க போறோம். பக்தியோட ஆழம்னா என்ன, தியாகத்தோட உச்சம்னா என்னன்னு நமக்கு புரிய வைக்கிற கதை இது. வாங்க, அவர் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நாமளும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட மையக்கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட நம்பிக்கைய எந்த எல்லை வரைக்கும் சோதிக்க முடியும்? ஆனா நம்ம கதையோட நாயகன் மூர்த்தி நாயனார் அவர் இந்த கேள்விக்கு தன்னோட இரத்தத்தால பதில் சொன்னாரு. உண்மையிலே அவரோட கதை நம்மள ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சிடும். வாங்க, என்ன நடந்ததுன்னு முழுசா பார்க்கலாம். முதல்ல நாயனாருடைய அந்த அசைக்க முடியாத பக்திக்கு என்ன காரணம், எங்கிருந்து அது ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். முக்கியமா சந்தனத்துக்கும் அவரோட ஆன்மாவுக்கும் அப்படி என்ன ஒரு தொடர்பு? யாரு இந்த மூர்த்தி நாயனார்? பாத்தீங்கன்னா அவர் பாண்டிய நாட்டுல மதுரையில வாழ்ந்த ஒரு வணிகர். ஆனா அவரோட தொழில் அவரோட அடையாளம் இல்ல. அவரோட உண்மையான அடையாளம் சிவபெருமான் மேல அவர் வச்சிருந்த அந்த அளவு கடந்த பக்தி தான். மூர்த்தி நாயனாருக்கு சந்தனங்கிறது வெறும் வாசனைக்காக பூசுற ஒரு பொருள் கிடையாது. அது அவரோட பக்தியோட அடையாளம். சொல்லப்போனா சிவபெருமான் கூட அவர் பேசுற மொழி அதுதான்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அந்த சந்தனத்தை தன் கையால அரைச்சு சிவனுக்கு அர்ப்பணிக்கிறது, அதுதான் அவரோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. இந்த வார்த்தைகளை கவனிங்க. இது ஏதோ சும்மா சொல்றதில்ல. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, தன்னோட வழிபாட்டை நிறுத்தவே மாட்டேன்னு சொல்ற ஒருத்தரோட மன உறுதி எது காட்டுது. அதாவது அவரோட பக்தி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிடுற ஒண்ணு கிடையாது. அது ரொம்ப ஆழமானது. சரி, இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இங்கதான் நாயனாருடைய பக்திக்கு ஒரு பெரிய சோதனை வருது. ஒரு கொடுங்கோலனோட ஆசையும் ஒரு பக்தரோட சபதமும் நேருக்கு நேர் மோத போகுது. திடீர்னு ஒரு நாள் கர்நாடகால இருந்து ஒரு மன்னன் படையெடுத்து வந்து பாண்டிய நாட்டை பிடிச்சுக்கிறான். பிரச்சனை என்னன்னா, அவன் சமண மதத்தை தீவிரமா பின்பற்றவன். அவனோட ஒரே குறிக்கோள் சைவ மதத்தை முழுசா அழிச்சிடணுங்கிறது தான். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் சிவனையே உயிரா நினைக்கிற நம்ம நாயனார், இன்னொரு பக்கம் சைவத்தையே அழிக்கணும்னு நினைக்கிற அந்த புது மன்னன். ரெண்டு பேரும் நேருக்கு நேர். அந்த புது மன்னன் ரொம்ப தந்திரமானவன். அவன் நாயனார நேரடியா தாக்கல, ஆனா அவரோட ஆன்மாவையே தாக்கினா. எப்படி தெரியுமா? நாயனாருடைய பக்திக்கு ஆதாரமா இருந்ததே அந்த சந்தனம் தானே. அதனால ஊர்ல எங்கேயுமே ஒரு துண்டு சந்தனக்கட்டை கூட கிடைக்க கூடாதுன்னு தடை விதிச்சிட்டான். இது எவ்ளோ கொடூரமான, அதே சமயம் ரொம்பவும் நுட்பமான ஒரு தாக்குதல் பாருங்க. இது வெறும் ஒரு பிரார்த்தனை இல்ல, நாயனாரோட இதயத்திலிருந்து வந்த ஒரு கதறல். பாருங்க, தனக்கு சந்தனம் கிடைக்கலையே, தன்னால பூஜை பண்ண முடியலையேன்னு அவர் வருத்தப்படல. அதுக்கு பதிலா ஒட்டுமொத்த சைவ சமயத்தோட எதிர்காலத்தை நினைச்சும் மத்த பக்தர்களோட நிலைய நினைச்சும்தான் அவர் மனசு கஷ்டப்படுது. இப்போ நாம கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கேதான் நாயனாருடைய பக்தி அதோட கடைசி எல்லைக்கே போய் சோதிக்கப்படுது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு தியாகம் நடக்க போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நாள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு சின்ன சந்தனக்கட்டை துண்டுக்காக ஊர் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சிருக்காரு. ஒவ்வொரு கடையா ஒவ்வொரு வீடா போய் கேட்டிருப்பாரு. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அவர் மனசு எவ்ளோ நொறுங்கி போயிருக்கும் இல்லையா? அப்போ அவர் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டே இருந்திருக்கும். சந்தனமே இல்லாம எப்படி என்னோட சிவனுக்கு நான் என்னோட அர்ப்பணிப்பை கொடுக்கறது? என் வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டு வர்ற இந்த சேவைய இன்னைக்கு நிறுத்த வேண்டியதானா? என்னோட சபதத்தை நான் கைவிட வேண்டியதானா? அவர் அடுத்து என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இங்கேதான் கதை நம்ம எல்லாத்தையும் உலுக்கி போடுற ஒரு இடத்துக்கு வருது. அவர் ஒரு முடிவுக்கு வராரு. சந்தனக்கட்டை இல்லைன்னு என்ன, என் உடம்பே சந்தனமாகட்டுமேனு ஒரு துணிச்சலான ஆனா ரொம்பவே அதிர்ச்சிகரமான முடிவெடுக்கிறாரு. நேரா கோவிலுக்கு போறாரு. அந்த சந்தனம் தேய்க்கிற கல்லுல தன் சொந்த முழங்கையை வச்சு தேக்க ஆரம்பிக்கிறாரு. தோலும் சதையும் கிழிஞ்சு எலும்பு தெரியிற அளவுக்கு ரத்தம் பீறிட்டு ஓடுது. அந்த தியாகத்தோட உச்சகட்டத்துல ஒரு அற்புதம் நடக்குது. வானத்திலிருந்து ஒரு குரல் கேக்குது, சிவனோட குரல். அவரே அசரீரியா பேசி, நிறுத்து, பக்தியால நான் ரொம்பவே மகிழ்ந்துட்டேன்னு சொல்றாரு. பாருங்க, அவரோட பக்தி நேரடியா இறைவனையே தொட்டிருக்கு. அந்த தெய்வீக குரல் அவரோட வலிய நிறுத்தினதோட மட்டும் இல்லாம நம்பவே முடியாத சில வாக்குறுதிகளையும் கொடுக்குது. உன்னோட குறையெல்லாம் தீர்ந்துடும், இந்த ராஜ்யத்தையே நீதான் இனிமே ஆளப்போற, நீதியோட ஆட்சி செஞ்சு கடைசியில என்கிட்டயே வந்து சேருவேன்னு இறைவன் வாக்கு கொடுக்கறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரே நிமிஷத்துல அவரோட தலையெழுத்தே மாறப்போகுது. சரி, இப்ப கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இங்க ஒரு ஆச்சரியமான, யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு வரப்போகுது. ஒரு ராஜ்யமே கைக்கு வருது, ஆனா அவர் உலகத்தையே துறக்க போறாரு. அந்த தெய்வீக வாக்குறுதி சொன்னது சொன்னபடி உடனே நடந்துச்சு.
அன்னிக்கு ராத்திரியே அந்த கொடுங்கோல் மன்னன் செத்து போறான். அடுத்த நாள் காலையில நாட்டு வழக்கப்படி புது ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அரண்மனை யானை அனுப்புறாங்க. அந்த யானை எங்கேயுமே போல நேரா கோவிலுக்கு போய் அங்கிருந்த நாயனார் முன்னாடி மண்டியிட்டு அவரை தம் மேல ஏத்திக்கிச்சு. அமைச்சர்கள்லாம் ஓடி வந்து நீங்க தான் எங்க ராஜான்னு கெஞ்சுறாங்க. ஆனா நாயனாருக்கு அதிகாரத்து மேலெல்லாம் ஆசையே இல்ல. அவர் அரசராக சம்மதிக்கிறாரு, ஆனா சில கண்டிஷன்ஸ் போடுறாரு. ஆனா அவரோட நிபந்தனைகள் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு ராஜாவுக்குரிய எந்த ஆடம்பரமும் அவருக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. குளிக்கிறதுக்கு புனித சாம்பலான திருநீரு போதும், நகைகளுக்கு பதிலா ருத்ராட்ச மணிகளே போதும், கிரீடத்துக்கு பதிலா என்னோட சடாமுடியே போதும்னு சொல்லிட்டாரு. சுருக்கமா சொல்லணும்னா அவர் ஒரு ராஜாவா இருக்க விரும்பல, ஒரு துறவி ராஜாவா இருக்கதான் ஆசைப்பட்டார். கொடுங்கோல் ஆட்சியால நொந்து போயிருந்த அமைச்சர்களுக்கு நாயனார் போட்ட இந்த நிபந்தனைகளை கேட்டதும் அவ்ளோ சந்தோஷம். ஏன்னா இதுதான் உண்மையான தர்மத்தோட ஆட்சிக்கான ஆரம்பம்னு அவங்களுக்கு புரிஞ்சது. ரொம்ப திருப்தியோட சம்மதிச்சாங்க. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவருக்கு கிடைச்ச அந்த ராஜ்யம் அவர் ஒரு பதவியா பார்க்கல, ஒரு பொறுப்பாதான் பார்த்தார். அவர் தன்னை ஒரு ராஜான்னு நினைக்கவே இல்ல. சிவபெருமானோட ஒரு பக்தனா இருந்து தன்னோட மக்களோட மனசுலயும் அந்த சிவபக்திய வளர்க்கறது தான் அவரோட ஒரே வேலைன்னு நினைச்சு ஆட்சி செஞ்சாரு. இப்படி தன்னோட வாழ்க்கை முழுக்க பக்தியையே ஒரு ஆட்சியா நடத்திட்டு வந்த அந்த துறவி மன்னன் கடைசியில இறைவன் வாக்களிச்சபடியே சிவபெருமானோட திருவடிகளை போய் அடைஞ்சார். இந்த கதையோட கடைசியில நம்ம மனசுல ஒரு கேள்வி எழாம இல்ல. அவர் ஆசைப்படாத ஒரு ராஜ்யம் அவருக்கு கிடைச்சது. அப்போ பக்திக்கு உண்மையான பரிசுங்கிறது என்ன? யோசிச்சு பாருங்க. நாயனார் கேட்டது வெறும் ஒரு துண்டு சந்தனக்கட்டை. ஆனா அவருக்கு கிடைச்சதோ ஒரு பெரிய ராஜ்யம். ஒருவேளை உண்மையான பக்திங்கிறது நம்ம கடவுள்கிட்ட இருந்து வாங்குறதுல இல்ல, நம்ம அவருக்காக என்ன கொடுக்கறோங்கிறதுல தான் இருக்கோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?